கேமராவில் அதிகாரம் என்பது மிகவும் வலிமையானது. ஏன்னா ஒரு இடத்துல போய் நின்று நம்ம வெளியில் 1000 பேரை கூட்டி நின்று கோஷம் போகிறத விட ஒரு தனிநபர் உள்ளே போய் உட்காந்து புள்ளி உரமாக பேசினா அதுக்கு தான் வந்து எந்த ஒரு அரசாங்கமும் செவி கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ 2026 சட்டமன்றத்தில் யார் யார் உள்ளே இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு நிறையா பேர் இருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர்கள். ஏன்னா அவங்க உள்ளே போய் உட்காந்தாங்கன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் ஒரு புள்ளி ஓரமாக பேசுவாங்க. இப்போ அதிமுகவோட பாஜக கூட்டணி இருக்குது. நாளைக்கு அதிமுக முதலமைச்சர் இருந்தாலும் கூட இவர் போய் சட்டமன்ற உறுப்பினரை உட்காந்தா தான் அந்த நிறை குறைகளை சுட்டி காட்ட முடியும். ஏன்னா ஒரு இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஆளுங்கட்சி நம்ம செய்கிறது தான் சரி அப்படிங்கிற ஒரு மனநிலையில் போகும். அவங்கள அறியாமல் கூட ஒரு சில தவறுகள் செஞ்சிடலாம். அப்போ எதிரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான நேரம் கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டால் தான் சரியாக இருக்கும். இது வந்து நம்ம எம்ஜிஆர் காலத்திலேருந்து நம்ம ஐயா கலைஞர் காலத்திலேருந்து இதெல்லாம் சிறப்பான முறையில் நடந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாமே ஒரு தற்பெருமை சட்டசபை கூட்டமாயிருச்சு. ஏன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் அங்கே சபாநாயகரை உட்கார வைக்கிறாங்க. அப்போ அவர் ஆளுங்கட்சிக்கான பெருமை பேசல நேரம் சரியாக போயிருதே தவிர என்ன நிறை குறை எதில் இருக்கவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதை சரி செஞ்சால் தான் ஒரு ஆரோக்கியமான சட்டமன்றமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமான் அவர்கள், அவரும் வந்து எல்லாமே ஒரு மாதிரி புள்ளி ஓரமாக பேசுவார். அவர் வந்து உள்ளே போய் உட்கார்ந்தா தான் ஒரு கேள்வி கேட்க முடியும். அவர் இருக்கிற அரசாங்கம் என்ன சரியாக செய்யுது, என்ன குறை செய்யுது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து சொன்னால் தான் கரெக்டான முறையில் இருக்கும். அதனால் அதே மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள், ஏன்னா அவருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பான முறையில். ஏன்னா 2005 விஜயகாந்த் அவ்வளோதான் ஒரு நபராக உள்ளே போய் அதுக்கடுத்து எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்தார். அவருடைய முன் கோபம் காரணமாக அவருக்கான அரசியல் எதிர்காலத்தை இழந்துட்டார். ஆனால் விஜய் அவர்கள் உள்ளே போய் உட்கார்ந்தாருன்னா தான் அவருடைய கட்சியும் வளர்க்க முடியும், என்ன நடக்குது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். ஆக இந்த 2026 சட்டமன்ற நம்ம சட்டமன்றத்தில் கண்டிப்பான முறையில் நம்ம அண்ணாமலை அண்ணன் இருக்கணும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அவர்கள் சீமான் அவர்கள் இருக்கணும். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய் அவர்கள் இருக்கணும். என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வெளிநடப்பு பண்ணாமல் அவங்களுக்கான நேரத்தை வாங்கி மக்களுக்காக போராடி என்ன பேசணுங்கிற தெளிவாக பேசுனாங்கன்னா மக்கள் இடத்துல அவங்களுடைய செல்வாக்கும் உயரும். சாமானிய மக்களுக்குமான அரசியல் எளிதாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பான முறையில் 2026 சட்டமன்றத்தில் இவங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்கன்னா அது ஒரு சிறப்பான முறையில் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.